ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன ஃபோன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா போக்கோ X3 மொபைல் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் யுவர் பாய் AK, திஸ் இஸ் ஆர் சேனல் AK's தமிழா ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா X3 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் ஃப்ளோ 120Hz அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஃபோன் வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் டேட் உள்ள ஒரு மொபைலு. கீழே பார்த்தோன்னா மேட் இன் இண்டியா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோன் டப்பாவில் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தோன்னா இந்த கேமரா குவாலிட்டி என்ன, பேட்ரி எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணோடனே போக்கோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்திங்கன்னா கலர் வேறு லெவலில் தான் இருக்குது. அந்த போக்கோன்ற கலர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போக்கோன்னு எழுது இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஒரு டிபியூ கேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த போக்கோட மொபைலுக்கு போகிறது. பில்டுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலு. இதெல்லாம் யார் படிப்பா? இன்னும் 2-3 யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளோட போக்கோ X3யோட மொபைல். இதுதான் போக்கோ X3யோட மொபைல். ஸோ இது அப்புறமா இதை பற்றி பேசலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க சார்ஜர். இந்த சார்ஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ வந்துடுச்சு. ஸோ இந்த சார்ஜர் தான் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இது மூலயமா 1.5 ஹவரில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃபோனோட அவுட்டர் லுக் அப்படின்ட்டு பார்த்தோன்னா கீழே வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டு கூட ஒன்று இருக்குது. அப்புறமா மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும் இருக்குது, டூயல் ஸ்பீக்கர். ஃபோனோட ரைட் சைடு அப்படின்ட்டு பார்த்தோன்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வால்யூம் அப் அண்ட் ரைஸ் பட்டன் இருக்குது. கடைசியாக லெஃப்ட் சைடில் சிம் அண்ட் மெமரி கார்டு போடுற ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 732G Adreno 618 கொடுத்துருக்கானுங்க. இந்த ப்ராசஸர்ன்றது கேமிங்லாம் விளையாடும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் தரும். ஸோ ஓகேடா, ப்ராசஸர் கொடுத்துறானுங்க. இதுக்கு டிஸ்பிளே என்னென்னு பார்த்தோன்னா 6.67 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் கொடுத்துருக்கானுங்க. இந்த டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ராசஸருக்கும் AMOLED டிஸ்பிளேக்கும் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 6000 mAh பேட்டரி, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கேம் விளையாடும்போது. பட் அவனுக்கு வந்து தரல. அடுத்து ஏதாவது போக்கோ X4 அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா தராங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் கேமரா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. 64 மெகாபிக்சல் சோனி IMX 682 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ கேமரா வைஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 20 மெகாபிக்சல் பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்கானுங்க. மொபைல் மூலமா நம்ம எடுத்த சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட்டுன்னு பார்க்கலாம். 6GB RAM 64GB ROM வந்து ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 17,000 ரூபாய்க்கு தராங்க. 6GB RAM 128GB ROM வந்து 18,500 ரூபாய்க்கு தராங்க. அண்டு கடைசியாக ஒன்று இருக்குது 8GB RAM 128GB ROM. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு தராங்க. இது எதுக்காக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. மெமரி கார்டு நம்ம போட்டு கூட மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பத்தலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஃபோனில் வந்து எனக்கு எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதோட வெயிட்டுன்னு பார்த்தோம்னா 225 கிராம் தரானுங்க. 225 கிராமுன்றது இப்போ என் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கையில் பிடிச்சிட்டு எழுதுவேன். ஸோ எழுதும்போது வந்து கைக்கு ஒன்றாகாது. பட் இந்த ஃபோனை வந்து இப்படி ஒரு 2 கையில் பிடிச்சாலும் நம்ம 2 கைக்குமே சூசைடம் தர மாதிரி அப்படி ஒரு வெயிட்டு தான் இந்த ஃபோனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த ஃபோனில் பின்னாடி வந்து போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சின்ன பசங்க மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குமே அது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் அது சரியாக பிடிக்கல. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன கை அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் வந்து அவங்களால ஒன் ஹேண்ட் கூட யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோனோட வெயிட்டு லென்த்து காரணம் அதான். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயம்
அவ்வளோதான். மிச்ச விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஓகே, இந்த ப்ராசஸரு 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சத்தியமாக நான் கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல மொபைல் வேணுண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இந்த மொபைல் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்மளோட சேனல் நேம் போய் யூடியூப் சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணால் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதுலேருந்து அது வர ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான். அதுக்குன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாமல் விட்றாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ, பை பை அண்ட் see you.